நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். ஸோ எகெயின் ஸ்டார்டட் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறேன். தீபா பிராண்ட், அடுத்து கிளாசிக் சில்லி, ஈஸ்டர்ன் மசாலா, ஆசீர்வாத் கடலை மாவு, காடியாலைக்கு நல்ல எண்ணெய், த பெஸ்ட் அமுல் பட்டர். ஸோ இப்போ ப்ராசஸ் இதில் பட்டை, ஜீரகம், சோம்பு, இலவங்கப்பட்டை, அன்னாசிப்பி இதெல்லாம் மசாலா போட்டு இருக்கும்போது கம்மன்னு இருக்கும். அதுக்கு தான் போடுறது. ஃபஸ்ட்டு மட்டும் மசாலா பட்டை கம்மன்னு ஸ்டார்ட் ப்ராசஸிங். இப்போ மீன் குழம்பு ப்ராசஸ்ஸு. முதல்ல அசம்பிளி, ரா மெட்டீரியல், பஜ்ஜிலேருந்து ஆரம்பித்து உப்பு வரலையும், நெய் வரலையும், எண்ணெய் வரலையும், ஆசீர்வாது எல்லாம் வந்தாச்சு. இப்போ ஃபைனலி இப்போ என்ன பண்ணுறேன், ப்ராசஸ்ஸு. ஸோ வேக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அடுத்து ஆனியன், பூண்டு, இஞ்சி, ஆனியன், மிளகாய். இது பச்சை மிளகா தான் போடணும். பட் எனக்கு இதுக்கு ரெட்டிஷ் பண்ணணும், ரெட் கலரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெட் சில்லி போட்டிருக்கேன். எல்லாமே ரெட்டு வித் எல்லோ காம்பினேஷன். எல்லாம் பாருங்கள், ரெட்டு வித் எல்லோ, 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 ஆல் எல்லோ வித் ரெட்டு. ஸோ எல்லோ கலருக்கும் ரெட்டு கலருக்கும் யாருக்கு எல்லோ கலர் பிடிக்கும், மங்களகரமான கலர், மஞ்சள் கலர் யாருக்கு பிடிக்குமோ, சிகப்பு கலர் யாருக்குமோ, சிவப்பு கலர் அண்ட் மஞ்சள் கலர் காம்பினேஷனில் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டிங்களா, இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் பிளான் பண்ணது கரெக்டு தான். பட் இருந்தாலும் அக்யூரேட்டாக அமைச்சிருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கருப்பு இருக்கணும். இந்த சீபா பிராண்ட் வந்து இது நல்ல ப்ளூ ராயல் லுக்கு கலர். பாசுபதி பஞ்சாப் ரைஸு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக போகிறது சீபா பிராண்ட். ப்ரீமியம், இதுக்கு மேலே 4-5 ப்ரீமியம் பைப்பர் இருக்குது. நான் இது வந்து ரைஸுக்கு யூஸ் பண்ணுறேன், கார்போஹைட்ரேட்டுக்கு, தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் அரையுது பாருங்க, சூப்பராக அரையுதா. குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 20 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் வதக்கிறதுக்கு, 10 மினிட்ஸ் வேக வைக்கிறதுக்கு குழம்பு ரெடி. அடுத்து தோசைக்கு வரேன். தக்காளி பாருங்கள், இன்க்ரீடியன்ஸு இவ்வளோ யூஸ் பண்ணுறேன். ஒரு 30-40 இன்க்ரீடியன்ஸ் சர்வசாதாரணமாக குக்கில் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டி. எப்போ பார்த்தா அதான் வீடியோ வந்து உங்களுக்கு லென்த்தாக போகுது, உங்களுக்கு டைம் இல்லை. இல்லைன்னா 2 ஹவர் கூட ஒரு வீடியோ போடுவேன். என்னுடைய 45 வயசுலேருந்து நான் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 6வதுலேயே நார்த்தங்காய் செடி இருக்கு இல்லையா, ஹாஸ்டலில் படிக்கும்போது நார்த்தங்காய் செடியில் வர்ற இலைகளை பறித்து, எலுமிச்சங்காய், நார்த்தங்காய் அதை எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா சாப்பாட்டில் எங்களுக்கு ஆர்ஃபனேஜ் அனாதை இல்லம், அங்கே என்ன கிடைக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அனாதை இல்லத்தில் என்ன போடுவாங்க, கஞ்சி சோறு வெங்காயம் தான் கிடைச்சாலே போதும். மனுஷனுக்கு தேவை கஞ்சியும் பஞ்சும்பாங்க. சாரி, எம்ஆர் ராதா சார் ஒரு வருஷத்தில் சொல்லுவார், ரத்த கண்ணீர் படத்தில், மனுஷனுக்கு தேவை கஞ்சியும் பஞ்சும் தாண்டா, அதையாவது கொடுங்கடா அப்படின்னு. அப்படி ஏழ்மையாக வாழ்ந்த நாடு இந்தியா. நார்த்த இலை பொடி வாங்கி ஹாஸ்டலில் கொஞ்சம் மிளகா கொடுப்பாங்க. அந்த மிளகா உப்பு கொஞ்சம் கொடுப்பாங்க. சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கங்கடான்னு மிளகா, அதுக்கப்புறம் நார்த்த இலை, உப்பு மூட்டையும் நல்லா இடிச்சு பொடி போடல. அப்போல்லாம் பிளாஸ்டிக் கிடையாது, கண்ணாடி கிளாஸ் தான் இருக்கும். அதனால் பொட்டலம் போட்டுருவேன், வாழை இலையை வச்சு பொட்டலம் போட்டுருவேன். வாழை இலை வாடாது. அது ஒரு பொட்டலம் 10 பைசா. எல்லா பசங்களுக்கும் 2 பசங்க 3 பசங்க சேர்த்துக்குவோம். படிக்கும்போது காசு இருக்காது எனக்கு, வீட்டில் ரொம்ப ஏழ்மை. கால்படி கஞ்சி காய்ச்சி எங்கள் அம்மா வீட்டில் 9 பேர் குடிக்கணும். குடிசை வீடு, ஒரு உட்கார்றதுக்கு மட்டும்தான் இடம், தூங்க முடியாது. தூங்குகிற இடத்துல ஒரு ஆள் தூங்கினோம்னா அந்த தண்ணி ஒழுகும். ஆனால் அங்கே எங்கள் ஃபாதர் காலத்தில் 100 மூட்டை நெல் தண்ணியில் போகும். எங்கள் அப்பா ஒரே ஆள், டென்ஷன் ஆகிடுவார். அங்கே 100 மூட்டை நெல் விளையும், களத்தில் அப்படியே மழையும் வெயிலும் அங்கே ஆறாக போய்கிட்டு இருக்கோம். நான் இங்கே வந்து கஞ்சி சோறும் வெங்காயமும் கிடைக்கிறது ஹாஸ்டலில் வந்து நிறைய எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு அனாதை இல்லை ஆர்ஃபனேஜ். இன்னும் பணம் கட்டி படிக்கிறது இருக்குது. இப்போல்லாம் ஹாஸ்டல்ங்கிறதே வேறு. நாங்கள் இருக்கிற காலத்தில் வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. அந்த 3-4 வயசுலேருந்து 15 வயசு வரையிலும் நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்ணும். திருப்பி 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 ஏன் சொல்கிறேன்னா, அந்த குழந்தைங்களுக்கு
சத்தான உணவு கண்டிப்பாக வேணும். அந்த காலத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திரா காந்தி கவர்மெண்ட். அப்போ மேடம் இந்திரா காந்தி தான் எங்களுக்கு சோறு போடுவாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து வரும். அது ராமகிருஷ்ணா ஆர்ஃபனேஜ், சகுந்தலா டீச்சர் அண்ட் ரங்கநாதன் சார், இவங்க 2 பேரும் தான் அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அப்போ இந்த பொடியை இடித்து அதை விற்பேன். 10 பைசா 5 பைசாவுக்கு விற்பேன் ஒரு பாக்கெட்டு. வாழை இலை அங்கே கிடைக்கும் எங்கள் ஆற்றுல. திருவையாறுனா வாழை தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த வாழை இலையை பறிச்சுட்டு வந்து அதில் நார்த்தமாக மிளகா, இது 3 மார்க்கெட்டுக்கு போகும்போது கொஞ்சம் மிளகா வாங்கிட்டு வந்துடுவேன், பச்சை மிளகா. அதை காய வச்சு இடிப்போம். எங்களுக்கு காலையில் பொங்கல் இருக்கும். பொங்கல்னால் ஸ்டார்ச் பொங்கல். அது மோர் கிடைக்காது, தயிர் கிடைக்காது. அந்த ஸ்டார்ச் பொங்கலோட இந்த எலுமிச்சை இலை நார்த்த இலையை தூவிட்டு கிடைக்கும். அது போட்டுட்டு இன்னொரு எலுமிச்சை காயும் திரும்பேன். அதெல்லாம் அப்போ கற்றுக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள். நார்த்த இலையை தயார் பண்ணி எலுமிச்சங்காய் இலை, நார்த்த இலை, கடாரங்காய், சாரி, இது 2 தான் மெயின் டிஷ்ஷு. அப்புறம் எனக்கு 6-7 வயசு இருக்கும். இந்த 5 பைசாய் வாங்கி நான் நேராக போய் தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், கமர்கட்டு, வேறு என்ன குச்சி மிட்டாய், ஐஸு, குச்சி ஐஸு, பால் ஐஸு அப்போ தான் வந்துச்சு. இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். உரலில் போய் இடிப்போம். சில சமயத்தில் இடிக்க முடியலன்னா அம்மியில் அரைச்சிடுவோம். ஏன்னா 5 பைசா கிடைக்குதுல்ல. அப்போ நான் வந்து வீட்டிலேருந்து காசு வராது. 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. 1 ரூபாங்கிறது இன்றைக்கி 1 லட்ச ரூபா மாதிரி. அவர் எங்கள் மாமா நாகராஜன் ஒருத்தர் தான் செத்துவிட்டார். அவர் வந்து திருத்தரமாக வந்து பார்த்து கொடுத்துட்டு போவார் வீட்டெல்லாம். அவர் தான் காசு கொடுப்பாரு. 6 மாதத்துக்கு விட்டு வருவார். ஒரு 1 ரூபா கொடுப்பாரு, 50 பைசா கொடுப்பாரு. எங்கள் அம்மா ஒரு 50 பைசா கொடுக்கும். பாவம், கஷ்டப்பட்டுக்கிட்டு தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிடுச்சு. எதுக்கு தான் தியாகம் பண்ணிச்சோ தெரியல. எங்கள் அப்பாவுடைய சேட்டைகள் ரொம்ப அதிகம். அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா மில்லியனராக வாழ்ந்தார். எனிவே பிறக்கும்போதே கோடீஸ்வரனாக பிறந்து சனி திசையின் ஆதிக்கத்தில் இந்த சனி படுத்துகிற பாடு 16 ஆண்டுகள். அப்பப்பா புழிஞ்சு விட்டார். சனி அப்பப்பா 9ஆம் இடத்துல சனியும் ராகும் கம்ப்ளீட் காலி. ஸோ யார் பிறக்கும்போது சனி ராகு இருந்தால் நீங்கள் கோயிலை நிறைய போய் கும்பிடுங்க. கருத்த சனியும் பெருத்த பாம்பும் இருந்தால் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லீகல் ஆக்கி விட்ருவாங்க. கடல் கடந்து ஓடி போயிடுங்க. இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது. ராகும் சனிக்கும் அவ்வளோ பவர். அந்த கிரகம்லாம் தாண்டி வந்த கருத்த சனியும் பெருத்த பாம்பும் இருந்தால் கஞ்சி கூட கிடையாதாம். அந்த மாதிரி ஜோதிடம் இடையில படித்த இடையில ஜோதிடம் வரும், ஆன்மீகம் வரும், அனுபவம் வரும், உணவும் வரும். நல்லா வேகுது பாருங்க. இப்போ இதில் வெங்காயம் போட்டு வச்ச ரெட் சில்லின்னு வந்தோடனே ஞாபகம் வந்தது ஷாருக்கான் சார் கம்பெனி. ஒரு 91 ஜோகீஸ்வரின்னு பாம்பேயில். அந்த இடம் எருமை மாடு. அது யூபிக்காரங்களாம் 100 மாடு, 200 மாடு, 500 மாடுன்னு ஜோகீஸ்வரியில் கொண்டு பால் பண்ண இடம் அது. இன்றைக்கி போய் பாருங்கள் அந்த ஜோகீஸ்வரியை. பாம்பேயில் ஜோகீஸ்வரி ஜோப்டாம்பாங்க. ஒரு ஜோப்டா எங்கள் சின்னம்மா தையல் நாயகி, அவர் பேர் மறந்துட்டேன், தையல் நாயகின்னு எங்கள் அம்மாவோட தங்கச்சி. அந்த ஊரில் தான் அந்த ஜோப்டாவில் தான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஜோப்டானா ஒரு வீடு 1 லட்சத்துக்கெல்லாம் கிடச்சிது. இன்றைக்கி 40 லட்சம் 50 லட்சம் ஜோப்டா. வீடாக இருந்தால் 2 கோடியிலேருந்து 5 கோடி வரையும் போகும். 1 லட்ச ரூபாய்க்கு அழகாக 10 ஜோப்டா. அப்போல்லாம் அந்த கலவரங்கள்லாம் வரும்போது 100 வீடு கொளுத்துவாங்க. ஐயோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மும்பை கலவரம், 90s கலவரம், அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஜோகீஸ்வரி. ஸோ இன்றைக்கி பார்த்தா ஜோகீஸ்வரி நியூயார்க்கை விட பெருசாக இருக்குது. நியூயார்க் டவுன், ஜோகீஸ்வரி டவுன். அங்கே வந்து ஷாருக்கான் சார் கம்பெனி ஆரம்பித்தார். 3வது கட்டடம் என்னுடைய கட்டடம் டெக்ஸ்டைல்ஸு. என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் ஷாருக்கான் கம்பெனிக்கு பக்கத்தில் மிஸ்டர் நவாப் கான், அவர் திருப்பூர்லேருந்து அழைப்பறிவோம். அப்படியே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்படி ஆரம்பித்தது. ரெட் சில்லியை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வரும். இன்றைக்கி ரெட் சில்லி வந்து எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் பிராண்டட் கம்பெனி. இந்த மூவி ரெட் சில்லியில் ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெட் சில்லி நல்லா தெரியும். ஏன்னா சுபாஷ் கைங்கிற ஒரு மாபெரும் லெஜண்ட் கம்பெனியில் டெக்ஸ்டைல் டிவிஷன்
அவங்க ரிலேட்டிவ்ஸு. அங்கே போய் மிஸ்டர் பிந்த்ராஜி குரூப்பில் இந்த சினிமா அப்போயே 92லேயே எனக்கு கதவை தட்டுச்சு. ஸோ அடுத்து தேங்காய் ஊற்றுறோம், தேங்காய் போய் ஊற்றுறோம், தேங்காய் ஊற்றியாச்சு. ஸோ வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. எங்கள் ஒய்ஃபு நல்லா கோஆர்டினேட் பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு. இதை வின் பண்ணால் எனக்கு கிடைக்கும். பட் போட்டி, ஹெவி போட்டி. இந்த பக்கம் டெல்னா, அந்த பக்கம் சிவானி, அந்த பக்கம் ரவி, பிரசன் ரவி, இந்த பக்கம் பிரீதா, அந்த பக்கம் வாகீசன், எல்லாம் யூத்து டீமு. இதில் நான் ஒரு ஓல்டு பர்சன் இருந்தாலும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இது டாப் குக்கு டூப் குக்குக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். மேபி எதுவும் ஜெயிக்கலாம் இல்லையா. வயசு முக்கியம் இல்லை, நம்பர்ஸ் கேம் தான். 60 வயசில் நான் போட்டி போடுறேன், 20-25 வயசோட. ஏன்னா இப்போலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க, நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா முடிஞ்ச வரலையும் போராடுவேன். தோல்வியோ வெற்றியோ ஐ டோன்ட் கேர். பட் நான் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்குவேன். ஸோ நல்லா கொதி வந்துட்டான் பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொதி சாப்பிட்ணும். இந்த கொதிக்கிறது இல்லைன்னா உங்கள் வயிறு கொதிச்சு போயிடும். எல்லா டிசீஸ்க்கும் காரணமே வேகாத மசாலா, ராங் காம்பினேஷன் ஆஃப் மசாலா, அப்புறம் ராங் குக்கிங். இதெல்லாம் உங்கள் வயிற்றை டேமேஜ் பண்ணிடும். அதுக்கு தான் ஃபாரினர்ஸ் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே செஃப் வச்சு சமைப்பாங்க. இந்தியாவில் இன்றைக்கி செஃப்புங்கிறது இல்லாமல் இல்லை, இடமே இல்லை, எசென்சியல் ஆகிடுச்சு. ஸோ கொதிச்சிருச்சு, ஒரு டிஷ் ரெடி. ஒரு டிஷ் இது கொதி வந்தோடனே அந்த பஜ்ஜியை போட்டுருவேன். வச்சு இதான் வேலை முடியுது. இந்த மாதிரி கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பஜ்ஜியை போட்டால் குழம்பு சூப்பராகிடும். கொதிக்குதா? பஜ்ஜி ரெடி. சைவ மீன் குழம்பு. இது காரைக்குடி செட்டிநாடு காம்பினேஷன். இவ்வளோ மசாலா, இவ்வளோ இது போட வேண்டியதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த அமுல் பட்டா இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், ஷீபா பிரைஸு, இவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சரிங் கொடுங்க. நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்லா குக்கிங் பண்ணி உங்களுக்கு செஃப்போட இன்னும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸோட இன்னும் ரெசிபி அளவு எல்லாம் வெங்கடேஷ் பட் சார் அருமையாக செய்வார், தாமு சார் அழகாக செய்வார். ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது தானா. சாமை ரிச் ஃபைபர், சாமை. அடுத்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெப்பர், ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்சி ஃபஸ்ட்டு பெப்பர் ஜீரகத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணேன். எண்ணெய் நெய் அதில் நான் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு செஃப்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கீயை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நான் கீயை லைஃப்பில் கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் நல்லா வேகும் அழகாக. இது பாருங்க, ஒரு தலை ஒரு உருவம் மாதிரி இருக்குது. அதனால் அடை ஆமை அடைய மாதிரி இருக்கா, ஆமை உருவம் இருக்கு பாருங்க. என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் அடை நல்லா வேகுது பாருங்க. குயிக்காக எல்லாம் ரெடிமேட் கலக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது ரெடி. இது கொதிக்கிறான் பாருங்கள், சூப்பராக கொதிக்குன்னு நல்ல தலைப்புள்ள சங்கு. இதுதான் கொதி வந்ததுக்கு அர்த்தம். நல்ல மசாலா, பெப்பரு, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், ரெட் சில்லி வேகணும். இந்த காண்பு சைவ மீன் குழம்பு வித்து இதெல்லாம் ரிச் ஃபைபர். ஓஹோ ஒரு 6-7 பீஸ் போதும். என்ன நிறைய இதெல்லாம் ஹேபிட் பண்ணணும். இப்படி வந்துடுவோம். இப்போ நான் ஊற்றிருக்கிறது கேபேஜ் இல்லை, கேரட். அடுத்து கேபேஜ் ஊற்றிக்கலாம். கேபேஜ் வேகும்போது நல்லாயிருக்கும். கேரட் யூஸ் பண்ணுறேன். போதும், அதை ஊற்றி அடை வேகுதா. இந்த அடை காம்பினேஷன் அப்படியே அந்த மீன் வெந்திருக்கு பாருங்க. இதுதான் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏற்கனவே எண்ணெயில் பொரிஞ்சு அது 99% வெந்துருச்சு. ஒரு 1% அனலில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஹை ஃபைபர், அதாவது ப்ரோட்டீன் மாதிரி ஜீரகப்பொடி போட்ட அடை அவியல் வித் நெய்யில் பண்ணிக்கலாம். நான் நெய்யில் தான் பண்ணியிருக்கேன். 2வது இடம் வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நெய் ஊற்றினா நல்லா முருகலாக இருக்கும்.
2 அடை சாப்பிட்டீங்கன்னா 1 டே ஓடிடும். ஏன்னா ஃபைபர் நின்று செரிக்கும் வயிறு. 20 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் லட்டு மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பிட்ற அசைவம் வேண்டாம்னா இதை செஞ்சு கொடுங்க. ஓகே, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரைக்குடி சைவ மீன் குழம்பு வித் சாமை அரிசி அடை. திஸ் இஸ் த பஞ்ச். இது மாதிரி ஒரு இதுக்கும் செஞ்சு போட்டு நம்ம தமிழ் ட்ரெடிஷனில் தமிழ் கல்ச்சரை, இந்தியன் கல்ச்சரை கோயிங் டு ஆல் ஓவர் த குளோப். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள்.